Hi friends, good morning all. Start ஆயிட்டு class. Good morning. Good morning all. Very good morning. Good morning all. Very good morning. Last 2 days technical issues நால class conduct பண்ண முடியல. So இப்போ நம்ம அந்த sexual reproduction in flowering plants வந்து நம்ம continue பண்ணுவாங்க. Third part video. இதுல வந்து நம்ம pollination பார்க்கிறோம். So pollination-னா pollen grain வந்து stigma-ல வந்து விழுகிறது. அவ்வளவுதான். Transfer of pollen grain from anther to the stigma of gynecium. அதில் வந்து விழுகிறது. Okay. In the preceding sections, you have learned that the male and female gametes in flowering plants are produced in the pollen grain and embryo sac respectively. அப்பனா என்ன சொல்றாங்க? First male gamete pollen grainல produce ஆகுது, female gamete embryo sacல produce ஆகுது. இதுல திருப்பி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். Pollen grain is male gametophyte. Male gametophyte. Pollen grain is male gametophyte. Embryo sac is female gametophyte. Female gametophyte. Okay. இந்த இடத்துல male gamete produce பண்ணும், female gametophyte female gamete produce பண்ணும். ஞாபகம் வச்சுக்கணும். As both types of gametes are non-motile, பிளான்ட்ஸ்ல அனிமல்ஸ்ல கிடையாது, பிளான்ட்ஸுக்கு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு இந்த சாப்டர்ல அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்க்கு காமனா எடுத்துக்கூடாது. ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல போத் மேல் கேமெட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் போத் ஆர் நான் மொட்டைல். ரெண்டுக்குமே மொட்டிலிட்டிக்கான அந்த ஃபிலமெண்ட், அந்த ஃபிளாஜெல்லா, சிலியா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. நான் மொட்டைல், மூவ் பண்ணாது. They have to be brought together for fertilization to occur. How this achieved? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரணும், ஒன்னா மீட் பண்ணணும். இது எப்படி நடக்குதுங்கிறது தான் பார்க்க போறோம். Pollination is the mechanism to achieve this objective. So இந்த மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஒன்னா கொண்டு வர அந்த ப்ராசஸை, அந்த மெக்கானிசமை பாலினேஷன் அப்படிங்கிறோம். Transfer of pollen grains shed from the anther. Antherல இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, antherல இருந்து விழுந்துடுச்சு, அதான் shed from the anther to the stigma of a pistil is termed as pollination. Flowering plants have evolved an amazing array of adaptations to achieve pollination. So flowering plantsல உங்களுக்கு அந்த பாலினேஷன் அச்சீவ் பண்றதுக்குன்னே நிறைய அடாப்டேஷன்ஸ்லாம் இருக்கு. அடாப்டேஷன்ஸ்னா அந்த தகவ அமைப்புகள், போலன் கிரைன்ல ஸ்டிக்கி போலன் கிரைன்ஸ், லேசா அப்படியே காத்துல பறந்து போற மாதிரியான போலன் கிரைன்ஸ், இந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது எப்படி என்னென்ன எல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போறோம். They make use of external agents also to achieve pollination. Birds, ants, என்னென்ன அனிமல்ஸ், அந்த ஏர், அந்த விண்டு, வாட்டர், இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஏபயோட்டிக் ஆஸ் வெல் அஸ் பயோட்டிக் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி கூட பாலன் கிரைன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், பாலினேஷன் நடக்கும். கேன் யூ லிஸ்ட் த பாசிபிள் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ்? அதான் ஏபயோட்டிக் பயோட்டிக் சொன்னோமா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் பார்க்கலாம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்கறது டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் ஆஃப் போலன், pollination can be divided into 3 types. So source of pollenனா போலன் எங்க இருந்து கிடைக்குது? போலன் கிரைன் வந்து சேம் பிளான்ட்ல இருந்து வருதா, டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருந்து வருதா, அதை பொறுத்து. So autogamy அப்படின்றது என்னன்னா, in this type pollination is achieved within the same flower. So ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்குன்னா அந்த ஃப்ளவர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கைனீசியம் இருக்கு, ஆண்ட்ரீசியம் இருக்கு, இங்க இருந்து உங்களுக்கு போலன் கிரைன் இந்த ஸ்டிக்மா, பிஸ்டில் அண்ட் ஆந்தர் ரெண்டும் ஒரே ஃப்ளவர்ல இருக்கும். சேம் ஃப்ளவர்னா சேம் பிளான்ட், அதான். சோ இந்த மாதிரி இருந்தா அது ஆட்டோகேமி. ஆட்டோனா செல்ஃப், கேமினா ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். சோ செல்ஃப் பாலினேஷன் நடக்க போகுது. ஓகே. இன் எ நார்மல் ஃப்ளவர் which opens and exposes the anthers and the stigma, complete autogamy is rather rare. சோ நார்மலா ஒரு ஃப்ளவர் இருக்கு, அந்த ஃப்ளவர் ஓபன் ஆயிடுச்சு, அதுல ஆந்தர் ஸ்டிக்மா இருக்குன்னா அதுல செல்ஃப் பாலினேஷன் ரேர். ஏன்னா ஓபன் ஃப்ளவர் இருக்கு, ஆந்தர்ல இருந்து வெடிக்கக்கூடிய போலன் கிரைன் வெளியில போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் ஃப்ளவர்லயே விழணும்னு அவசியம் கிடையாது, ஓபன் ஆயிடுச்சுன்னா. சோ இதுதான் இங்க கீ டேர்ம், ஓபன். அதாவது ஃப்ளவர் ஓபன் ஆயிடுச்சு, பட் அதுல வந்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஆட்டோகேமி வந்து ரொம்ப ரொம்ப ரேர், செல்ஃப் பாலினேஷன் ரேர். Autogamy is in such flowers requires
synchrony. Synchrony நம்ம அடிக்கடி சொல்லுவோம் sync or syn அப்படின்னா சேம் டைம் பேரிங் ஒன்னோட ஒன்னு சேர்றது இதெல்லாம் sync அப்படிம்போம். ஸோ இங்க வந்து synchrony அப்படிங்கிறது pollen release and stigma receptivity. போலன் கிரைன் வந்து ஆந்தர்ல இருந்து ரிலீஸ் ஆகிறது, ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவிட்டினா ஸ்டிக்மா போலன் கிரைனை ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு, மெச்சூர் ஆயிடுச்சு, இனஃப் மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் ஒரே சமயத்துல நடந்ததுன்னா the anthers and the stigma should okay next point next should lie close to each other. ரெண்டும் பக்கத்துல கம்பல்சரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸ்ங்க. அப்பதான் செல்ஃப் பாலினேஷன் ஆட்டோகேமி நடக்கும். Stigma and anther should lie close to each other so that self-pollination can occur. Some plants such as viola, common pansy, அதோட colloquial name, நார்மலா நம்ம யூஸ் பண்ற நேம் common pansy, oxalis and commelina produce two types of flowers. Chasmogamous flowers, which are similar to flowers of other species which exposed anther and stigma. எக்ஸ்போஸ்ட் அப்படின்ட்டு வந்துட்டாலே இது ஓப்பன் ஃப்ளவர். சாஸ்மோகேமஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஃப்ளவர், மறந்துடாதீங்க. அண்ட் கிளீஸ்டோகேமஸ்னா ஃப்ளவர்ஸ் டு நாட் ஓப்பன், க்ளோஸ்ட் ஃப்ளவர்ஸ். கிளீஸ்டோவுக்கு ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் CL, க்ளோஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் CL, மறந்துடாதீங்க. க்ளோஸ்ட், கிளீஸ்டோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கிளீஸ்டோவுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் CL, 2 லெட்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர். க்ளோஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் CL. So Cleistogamous na closed flowers, easy ஞாபகம் வச்சுக்கலாம். So closed flowers do not open at all. In such flowers, anthers and stigma lie close to each other. When anthers dehisce in the flower buds, pollen grains come in contact with the stigma to effect pollination. Thus, Cleistogamous flowers are invariably autogamous as there is no chance of cross-pollination landing on the stigma. So Cleistogamous closed இருக்க போது ஃப்ளவர், பெட்டல்ஸ்லாம் க்ளோஸ்டா இருக்கும். 100% செல்ஃப் பாலினேஷன் மட்டுமே பாசிபிள். வெளியில இருந்து போலன் கிரைன் உள்ளேயும் வர முடியாது, உள்ள இருக்க போலன் கிரைன் வெளியவும் போக முடியாது. கிராஸ் பாலினேஷனுக்கு வாய்ப்பே இல்லை கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ல. கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் அஷ்யூர்ட் சீட் செட். கண்டிப்பா சீட் ஃபார்மேஷன் நடக்கும். ஏன்னா கண்டிப்பா பாலினேஷன் நடக்குதுன்னா சீட் ஃபார்மேஷன் கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. கிளிஸ்டோகேமஸோட அட்வான்டேஜ் என்னன்னு? 100% செல்ஃப் பாலினேஷன் நடந்துரும். 100% சீட் செட், சீடும் கண்டிப்பா ஃபார்ம் ஆயிடும். ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், வாட்டர், ஏர், இவங்கெல்லாம் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தா கூட அங்க பாலினேஷன் நடந்துரும். ஏன்னா க்ளோஸ்டா இருக்கறனால எப்படியும் 100% நடந்துரும். Do you think that cleistogamy is advantageous or disadvantageous to the plant? Why? அப்படின்னா you should say that this is disadvantageous. Even though 100% pollination possibility இருக்கு, even though seed set is assured, seed formation assured அப்படின்னா கூட continuous self pollination நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல வேரியேஷன்ஸ் வராது. வேரியேஷன்ஸ் வராத பட்சத்துல உங்களுக்கு அந்த பிளான்ட் வந்து அடாப்டேஷன், அடுத்தடுத்து அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், ஹை ஈல்டிங் வெரைட்டி, இந்த மாதிரியான அட்வான்டேஜியஸ் கேரக்டர் பிளான்ட்க்கு இருக்காது. இதெல்லாம் ரீசனா சொல்லிடணும். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா 100% சீட் செட், செல்ஃப் பாலினேஷன்லாம் நடக்குது. அது ஒரு பாயிண்ட் தான், அவ்வளவுதான். அதர் தென் தட் வேற எந்த அட்வான்டேஜும் கிடையாது. டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட், சோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கேட்பாங்க, போத் கிளிஸ்டோகேமஸ் அண்ட் சாஸ்மோகேமஸ் ஃப்ளவர், 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ற 3 பேர் யாரு? நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்க. வயோலா, ஆக்சாலிஸ், கோமலினா, இந்த 3ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டைப் ஆஃப் ஃப்ளவருமே இருக்கு, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஜெய்ட்னோகேமி, செகண்ட் டைப். ஜெய்ட்னோகேமி பத்தி ஆல்ரெடி நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னா இது வந்து செல்ஃப் பாலினேஷன் தான், ஆனா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன? இப்ப பாருங்க, ஒரு ஃப்ளவர் இருக்கு, அந்த ஃப்ளவர்ல பிஸ்டில் இருக்கு, ஆந்தர் இருக்கு. இது சேம் ஃப்ளவர். இங்க இருந்து இங்க வந்து ஸ்டிக்மால போலன் கிரைன் விழுந்துச்சுன்னா செல்ஃப் பாலினேஷன். இப்ப நல்லா கவனிங்க, ஜெனட்டிக்கலி சேம் அண்ட் சேம் ஃப்ளவர், பைசெக்சுவல் ஃப்ளவரா இருக்கு. இப்போ ஒரு பிளான்ட் இப்படி இருக்கு, இந்த பிளான்ட்ல இங்க மேல் ஃப்ளவர் இருக்கு,
இங்க ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கு. இங்க இருந்து pollen grain இங்க வந்து விழுகுது. சேம் பிளான்ட் தான், பட் டிஃப்ரெண்ட் ஃபிளவர். ஜெனட்டிக்கலி தே ஆர் சிமிலர். இந்த பிளான்ட்ல இருக்க மேல் ஃப்ளவர்ல என்ன ஜீன்ஸ் இருக்கோ அதே ஃபீமேல் ஃப்ளவர்லயும் ஜீன்ஸ் இருக்கும். மிக்சிங் ஆஃப் ஜீன்ஸ் நடக்கல. பட் சேம் பிளான்ட்ல டிஃப்ரெண்ட் ஃபிளவர், யூனிசெக்சுவல் ஃபிளவர், மேல் ஃபிளவர் ஃபீமேல் ஃபிளவர், டிஃப்ரெண்ட் ஃபிளவர் ஆஃப் த சேம் பிளான்ட். அதுல பாலினேஷன் நடந்தா ஜெய்ட்னோகேமி. கிட்டத்தட்ட செல்ஃப் பாலினேஷன் தான், ஆனா கிராஸ் பாலினேஷன் மாதிரி நமக்கு தெரியும். ஆனா கிராஸ் பாலினேஷன் கிடையாது, ஜெனட்டிக்கலி செல்ஃப் பாலினேஷன். ஓகே. Transfer of pollen grains from the anther to the stigma of another flower of the same plant. Same plant, ஒரு பிளான்ட்ல இருந்து pollen grain இன்னொரு பிளான்ட்ல இருக்க ஸ்டிக்மால போய் விழுகுது. பட் சேம் பிளான்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்தோ ஜெய்ட்னோகேமி இஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன், ஃபங்க்ஷனலி பிசியோலாஜிக்கலி ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன். ஏன்னா ஒரு ஃப்ளவர்ல இருந்து இன்னொரு ஃப்ளவர்ல போய் pollen grain விழுகுது. கிராஸ் பாலினேஷன் தானே ஃபங்க்ஷனலி. சேம் ஃப்ளவர் கிடையாது, பட் சேம் பிளான்ட் தான். இன்வால்விங் ஏ பாலினேட்டிங் ஏஜென்ட். கண்டிப்பா பாலினேட்டிங் ஏஜென்ட் வேணும். எப்படி? ஒரு காத்தா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், அல்லது இன்செக்டா இருக்கலாம். பாலினேட்டிங் ஏஜென்ட் ஜெய்ட்னோகேமிக்கு வேணுங்கிறது ஒரு கீ டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனட்டிக்கலி இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோகேமி. ஏன்னா சேம் பிளான்ட்ல இருக்க ஃப்ளவர்ங்கனால ஜீன் சிமிலரா இருக்கு. சின்ஸ் த pollen grains come from the same plant, that is ஜெய்ட்னோகேமி. இப்போ third type, xenogamy. Xenogamy அப்படிங்கிறது transfer of pollen grains from anther to the stigma of the different plant. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, ஒரு பிளான்ட் இப்படி இருக்கிறாரு, இந்த பிளான்ட்ல பைசெக்சுவல் இருக்கலாம், மேல் ஃபிளவர் இருக்கலாம், ஃபீமேல் ஃபிளவர், அந்த மாதிரி மிக்ஸ்டா இருக்கலாம். இன்னொரு பிளான்ட் இருக்காரு, ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு, இது ஏ பிளான்ட், இது பி பிளான்ட்னா பி பிளான்ட்ல இருந்து ஏ பிளான்ட்டுக்கு pollen grain போய் விழுகுது. அப்படி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல ஒரு வேற ஒரு பிளான்ட்டோட pollen grain இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மால போய் விழுவும். ஆனா ரெண்டு பேரும் சேம் ஸ்பீசிஸா இருக்கணும். வேப்ப மரத்துல இருந்து வர அந்த நீம் ட்ரீல இருந்து வரக்கூடிய pollen grain மேங்கோ ட்ரீல இருக்க ஸ்டிக்மால போய் விழுந்துச்சுன்னா பாலினேஷன் நடக்காது. மேங்கோ டு மேங்கோ, நீம் ட்ரீ டு நீம் ட்ரீ, பாம் ட்ரீ டு பாம் ட்ரீ, இந்த மாதிரி சேம் ஸ்பீசிஸா இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட் ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ட். Transfer of pollen grains from anther to the stigma of different plant. This is the only type of pollination which during pollination brings genetically different types of pollen grains to the stigma. So இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் pollen grains வந்து ஸ்டிக்மாவுக்கு வந்துருது, பட் சேம் ஸ்பீசிஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் வேரியேஷன் வரும், நியூ கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ தட் நமக்கு அட்வான்டேஜியஸ் கேரக்டர்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ட், ஹை ஈல்டிங் வெரைட்டி, இந்த மாதிரி எல்லாம், அதாவது ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் xenogamy இஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி, அட்வான்டேஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து பாலினேஷன்ல 3 டைப் பார்த்துட்டோம். இப்போ xenogamy, ஜெய்ட்னோகேமி, இந்த ரெண்டுக்கும் கம்பல்சரிலி உங்களுக்கு வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் வேணும், பாலினேட்டர்ஸ் வேணும். அவங்க பயோட்டிக்கா இருக்கலாம், ஏபயோட்டிக்கா இருக்கலாம். அதை இப்ப பார்க்க போறோம். Agents of pollination. Plants use 2 abiotic, water and wind. Abiotic na without the life irukadu illaya, உயிர் இல்லாதது. 2 abiotic, ரெண்டே ரெண்டு தான் abiotic, ஒன்னு wind, இன்னொன்னு water. windக்கும் ஏர்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? யூசுவலா நம்ம ஏர், wind அப்படிங்கிறோம். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஏர் மூவ்மெண்ட்ல இருந்தா wind, காத்து அடிச்சதுன்னா wind. சும்மா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு சொன்னா ஏர் அப்படி நிக்குது ஸ்டாக்னண்டா. மூவ் பண்ணுச்சுன்னா அத பேரு விண்ட். ஏர் இன் மோஷன் இஸ் கால்டு விண்ட், மறந்துடாதீங்க. சோ ஏர்னா காத்துல pollen grain பறந்து போவாது, விண்ட் தான் அதை இழுத்துக்கிட்டு போகணும். சோ விண்ட் அண்ட் வாட்டர், ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர். அண்ட் ஒன் பயோட்டிக், அனிமல்ஸ் ஏஜென்ட்ஸ் டு அச்சீவ் பாலினேஷன். இதை பத்தி பார்க்க போறோம். சரி சார், 2 abiotic, wind and water, 1 biotic தானா? அனிமல்ஸ் மட்டும் தானா? அனிமல்ஸ் இன்க்ளூட் இன்செக்ட், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஸ்னெயில்ஸ், வாட் எவர் யூ நேம். அனிமல்ஸ் எல்லாமே அனிமல்ஸ் தானுங்களே. நீங்க கேட்கலாம், என்ன ஒன்னே ஒண்ணுன்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் சொல்றாங்க, பேர்ட்ஸ் வராதா, இன்செக்ட் வராதா, அனிமல்ஸ் அந்த பெரிய பெரிய மேமல்ஸ் வராதா, ஆண்ட் இந்த எறும்பு வராதா? எல்லாமே அனிமல்ஸ் தான். So biotic na animals, abiotic na wind and water. Okay. Even human being kuda animal danga. Okay. Majority of plants use biotic agents for pollination. Majority of the plants la
பயோட்டிக் ஏஜென்ட்ஸ்ல வந்து நமக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால இப்போ வாட்டர்ல அப்படியே மிதந்து போய் ஃபீமேல் பிளான்ட் அடையணும், போற வழியில என்ன மீன் வரும், என்னென்னமோ வாட்டர்ல இடையில வேற வேற பிளான்ட்லாம் பிளாக்கேஜ் பண்ணும். காத்துல பறந்து போகும்போது இடையில நிறைய பிளாக்கேஜ்லாம் வரும். பட் ஒரு அனிமல் மேல ஒட்டிக்கிட்டு போகுது, அந்த அனிமல் இன்னொரு பிளான்ட்ல போய் அந்த ஃபிளவர்ல உட்காருதுன்னா ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிளான்ட் டு பிளான்ட் தான் அனிமல் மோஸ்ட்லி டிராவல் ஆகுது இல்லையா, அதனால. Only a small proportion of plants use abiotic agents. ரொம்ப குறைவான பிளான்ட்ஸ்ல தான் abiotic agents யூஸ் பண்ணப்படுது. Pollen grains coming in contact with the stigma is a chance factor in both wind and water pollination. ஏன் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் abiotic agents யூஸ் பண்றாங்க? சான்ஸ், பை சான்ஸ், ப்ராபபிலிட்டி சொல்றாங்க இல்லையா, சீட்டு கட்டுல சீட்டு விளையாடுறோம், இதுல உங்களுக்கு இது வரத்துக்கு 50% இப்போ பூவா தலையா போடுறாங்க அந்த காயின்ல, அந்த காயின்ல பூவா தலையா போடும்போது ஹெட் ஆர் டெய்ல் வரும்போது ஹெட் வரத்துக்கு வாய்ப்பு எவ்வளவு, டெய்ல் வரத்துக்கு வாய்ப்பு எவ்வளவு, 50% ஆஃப் த சான்சஸ். அந்த மாதிரி சான்ஸ் தான். காத்துல பறந்து போது பாலினேஷன் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். விண்டு வாட்டர்ல போகுது pollen grain, அந்த ஹைட்ரோஃபைட்ஸ் அந்த தண்ணியில இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு பாலினேஷன் நடக்கலாம், நடக்காமையும் போயிடலாம். சான்ஸ் ஃபேக்டர் இங்க ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் ஆகும்போது. டு காம்பன்சேட் ஃபார் திஸ் அன்சர்டனிட்டிஸ், ஸோ இடையில அது தடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி போகணும் இல்லையா, uncertainties and associated loss of pollen grains, the flowers produce enormous amount of pollen when compared to number of ovules available for pollination. இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க, ஏதோ கொடுத்துருக்கான், நம்ம ஒரு தடவை கோ த்ரூ பண்றோம், அடுத்த சப் டாபிக் போயான்னு நினைக்க கூடாது. இங்கதான் நீட் கொஸ்டின் அசஸ் அண்ட் ரீசன் டைப் இல்ல டைரக்ட் கொஸ்டின் கூட கேட்பாங்க. பாருங்க, இதுதான் விஷயம். டு காம்பன்சேட், காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு டாபிக் படிக்கும் போது, ஒரு கான்செப்ட் படிக்கும் போது அதை எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் காம்ப்ரிஹென்ஷன் படிப்பீங்க, சும்மா லைன் லைனா விட்டுருக்கோம், நீங்க பாட்டுக்கு எழுதுவீங்க, இல்ல பெருசா கொடுத்துருக்கிறத சுருக்கி எழுதுவீங்க, சுருக்கி எழுதுறதுக்கு வார்த்தைகள்லாம் இடையில விட்டுட்டு எழுதுவீங்க. அது இல்லை, அவன் பெருசா கொடுத்துருக்கிறத நீங்க எப்படி சின்னதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதுறீங்க. ஹவு டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். So how are you going to understand this? That is very important. பாருங்க, இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பான், கடைசி 4 லைன்ல இருந்து சொல்றேன். டு காம்பன்சேட் ஃபார் திஸ் அன்சர்டனிட்டிஸ், அன்சர்டனிட்டிஸ்னா அந்த தடைகள்லாம் இடையில வருது இல்லையா, and associated loss of pollen grains, the flowers produce enormous amount of pollen. இதுதான் கொஸ்டின். Why and where pollen grains வந்து எங்க and ஏன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க கன்ஃபியூஷன் வந்துடும். pollen grain எங்க அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது, ஏன் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது? ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் வாட்டர்லயும் விண்ட்லயும் pollen grain ஸ்ப்ரெட் ஆகும்போது அதிகமான வேஸ்டேஜ் வரும், அண்ட் இட் இஸ் எ சான்ஸ் ஃபேக்டர். ஸோ போய் அது ரீச் பண்ணலாம், ரீச் பண்ணாம போகலாம். ஸோ தட் pollen grains இனார்மஸ் அமௌண்ட்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த சான்ஸ் வந்து அதிகமாகும், ப்ராபபிலிட்டி அதிகமாகும். அதுதான் இங்க விஷயம். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. கம்பேர் டு நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் அவைலபிள் ஃபார் பாலினேஷன். ஏன்னா ஓவியூல்ஸ் சேஃபா ஃபீமேல்ல தான் இருக்க போகுது, அது ஸ்ப்ரெட் ஆக போறது இல்லை, அது போய் pollen grain மீட் பண்ண போறது இல்லை. pollen grain should meet ovules so that pollen grains அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணம் இட் இஸ் எ சான்ஸ் ஃபேக்டர், அண்ட் போற வழியில நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு, நிறைய வேஸ்டேஜ் அதிகமா நடக்கும். அதையும் தாண்டி இது போய் சக்சஸ்ஃபுல்லா ஓவியூல ரீச் பண்ணணும். அப்போ ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் எந்த பிளான்ட்ஸுக்கெல்லாம் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸா இருக்காங்களோ அங்க pollen grains இனார்மஸ் அமௌண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட், பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன் அமங்ஸ்ட் ஏபயோட்டிக் பாலினேஷன். ஏன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து லேண்ட் பிளான்ட்ஸ், வெரி ரேர், ரொம்ப கம்மியான, ரேர்னு சொல்லக்கூடாது, ரொம்ப கம்மியான பிளான்ட்ஸ் தான் ஹைட்ரோஃபைட்ஸா இருக்கு, வாட்டர்ல இருக்கவங்களா இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து லேண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ லேண்ட்ல இருக்கிறாங்க, ஏபயோட்டிக் ஏஜென்ட் யார் இருக்க முடியும், காத்தா தான் இருக்க முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. பாலினேஷன் பை விண்ட் இஸ் மோர் காமன்
amongst abiotic pollination. Wind pollination also requires that the pollen grains are light. இந்த லைட்டுங்கிற இடத்துல இந்த லைட் கிடையாது. எது வெளிச்சமா இருக்குல்ல அந்த லைட் இல்ல. இந்த லைட்டுக்கு மீனிங் காத்துல அப்படியே லேசா இருக்காது. LIT லைட்னா தானே சார் லேஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த லைட்டும் என்னது அப்படியே காத்துல மிதந்து போற மாதிரி காத்துல பறந்து போற மாதிரி லேசா, லெஸ் வெயிட், லைட் அண்ட் நான் ஸ்டிக்கி. ஒட்டிக்க கூடாது. எதுலயாவது போய் ஒட்டி அதுல பிஸ்பிஸ்பு தன்மை இருந்துச்சுன்னு வச்சுங்க, பறந்து போவோம், இடையில செவுரு இருக்கும், வேற மரம் இருக்கும், அனிமல்ஸ் வரும், ஏதோ ஒரு மண் இருக்கும், அதுல போய் ஒட்டிக்கும். ஒட்டிக்குச்சுன்னா என்ன வருது, அது கரெக்டான பிளான்ட்ல போய் உழுவுற இடத்துல விழாது. ஸோ நான் ஸ்டிக்கியா இருக்கணும். எது விண்ட் பாலினேஷன்ல போலன் கிரைன்ஸ் ஒட்டிக்க கூடாது, ஞாபகம் வச்சுங்க. நான் ஸ்டிக்கி ஸோ தட் தே கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன் விண்ட் கரண்ட். காத்து மூவ் பண்ணதுலயே அதுல அப்படியே மூவ் பண்ணி போகும். தே ஆஃபன் பொசஸ் வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமன்ஸ். ஸ்டேமன்ஸ் வந்து நல்லா காத்துல எக்ஸ்போஸ்டா இருந்தா தான் அப்படியே வெடிச்சதுன்னா அதுல இருந்து ஆந்தர் வெடிச்சதுன்னா அதுல இருந்து போலன் கிரைன் காத்துல பறந்து போக முடியும். So that the pollens are easily dispersed into the wind currents. காத்துல பறக்க விடப்படும். And large பெரிய பெரிய ஸ்டேமன்ஸ் இருக்கும். சாரி large often feathery stigma. ஸ்டிக்மா வந்து ஃபெதர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே போலன் கிரைன்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா ஸ்டிக்மா அப்படியே ஈஸியா அதை போய் கேப்சர் பண்ணிக்கும் இது போலன் கிரைனை. ஸோ ஸ்டிக்மா வந்து ஃபெதரியா to easily trap airborne pollen grains. Wind pollinated flowers often have a single ovule in each ovary and numerous flowers packed into the inflorescence. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட கேள்வி. இந்த இடத்துல பாருங்க சிங்கிள் ஓவியூல் இருக்கு. இதுல விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ்ல சிங்கிள் ஓவியூல் இருக்கு. நீட் கொஸ்டின் இடையில பிடிச்சு கேட்பான். விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ்ல ஓவியூல் சிங்கிளா தான் இருக்கும். ஒவ்வொரு ஓவருக்குள்ளயும் சிங்கிள் ஓவியூல் தான் இருக்கும். அண்ட் நியூமரஸ் ஃப்ளவர்ஸ் பேக்டு இன்டு த இன்ஃப்ளாரசன்ஸ். பட் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்த நெல் இருக்கு பாத்தீங்களா, நெல்லு, ரைஸ், அதுல நெல்லு கருது, சோளம் கருது பெருசா இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஓவரிலையும் ஒரு ஓவியூல் தான் இருக்கு. அதுல நிறைய நெல்லு மணி இருக்குங்க. ஒவ்வொரு மணி தான் ஒவ்வொரு ஓவரி. ஒவ்வொரு ஓவரிக்குள்ளயும் சிங்கிள் ஓவியூல் தான் இருக்கு. நெல்லு உரிச்சிங்கன்னா ஒரு அரிசி தானே உள்ள இருக்கு, ஒரு ஓவியூல் தான் இதுல இருக்கும். பட் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இன்ஃப்ளாரசன்ஸா இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ்ங்கிறது குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகே, a familiar example is corn cob. corn cob அப்படின்னா அந்த சோள கருது. the tassels you see are nothing but the stigma and style which wave in the wind to trap pollen grains. ஸோ இதுதான் இந்த டேசில்ஸ், காப், இதெல்லாம் ஓகேங்களா. இது வந்து ஸ்டேமன்ஸ். இது மேல் நல்ல ஸ்டேமன்ஸ் வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கு. இது காத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஓகே, இது போலன் கிரைன்ஸ். டேசில்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேல்ல இருக்கிறது. அது வந்து ட்ராப் பண்ற மாதிரி ஃபெதர் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். tassels you are nothing stigma and style that tassels அதுதான் ட்ராப் பண்ணிக்குது, ஃபெதரியா இருக்கும். wind pollination is quite common in grasses னா யார் சார், நெல்லு, புல்லு, சோளம், அப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா பேம்பு, இதெல்லாம் கிராசஸ்ல வந்துடும். லார்ஜஸ்ட் லாங்கஸ்ட் கிராஸ் யாருப்பா அப்படின்னா பேம்பு. பனானா இஸ் ஏ பேம்பு. அதனாலதான் பனானா ட்ரீ கிடையாது, பனானா பிளான்டைன். பனானாவோட ஒரிஜினல் ஸ்டெம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, மேல இருக்கிறது ஸ்டெம் கிடையாது. லீஃபோட பேஸ் தான் உங்களுக்கு ஸ்டெம் மாதிரி தெரியுது. சார் அப்போ வாழைத்தண்டுன்னு தமிழ்ல நம்ம கட் பண்ணி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்களே கிட்னிக்கு நல்லதுன்னு, வாழைத்தண்டு இஸ் நாட் ஏ தண்டு, தட் இஸ் நாட் ஏ ஸ்டெம். வாழைத்தண்டு இஸ் நாட் அட் ஆல் ஏ ஸ்டெம். அது வந்து லீஃப் பேஸ், அதுதான் அந்த இதுல இருக்கு, நல்ல வாட்டரியா சப்ஸ்டன்ஸோட இருக்கு. ஒரிஜினல் ஸ்டெம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகே, சரி. பாலினேஷன் பை வாட்டர் இஸ் குவைட் ரேர். ரேர் வந்து உங்களுக்கு வந்து அங்க ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து லிமிடெட் டு அபவுட் 30 ஜெனிரா, மோஸ்ட்லி மோனோகாட்லிடன்ஸ். ஏன்னா வாட்டர் பிளான்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து 30 ஜெனிரா தான் இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோனோகாட் பிளான்ஸ் தான் இருக்கு. ஆஸ் அகெயின்ஸ்ட் திஸ் யூ வுட் ரீகால் தட் வாட்டர் இஸ் a ரெகுலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் த மேல் கேமெட்ஸ் among the lower plants group
such as algae, bryophyte and pteridophyte. அதனால தான் bryophyteல amphibians of plant kingdomனு சொல்லுவோம் bryophytes. ஏன் bryophytes வந்து landல இருந்தா கூட sexual reproductionக்கு they need water so that male gamete swim and reach female gamete. அதுக்கு water compulsory bryophytesக்கு வேணும். அதனால தான் bryophytes amphibians of plant kingdom சொல்றாங்க. algae தண்ணியில தான் இருக்கும். pteridophytesக்கும் அந்த மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸை ரீச் பண்றதுக்கு வாட்டர் தேவைப்படும். ஓகே. ஸோ அதர் தேன் தட் ஹையர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் 30 ஜெனிரா தான் இருக்கு. இது இன்னும் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஹவு மெனி ஜெனிரா ஆர் ஹைட்ரோஃபைட்ஸ் அண்ட் மோஸ்ட்லி அவங்க யாரு மோனோகாட்டிலிடன்ஸ். 30 ஜெனிரா வந்து வாட்டர் பிளான்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸ் அவங்களுக்கு தான் விண்ட் மூலியமா வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்குது. ஆஸ் அகெயின்ஸ்ட் திஸ் யூ வுட் ரீகால் அதெல்லாம் முடிச்சாச்சு. It is believed, particularly for some bryophytes and pteridophytes, that their distribution is limited. Distribution is limited because of the need for water for the transport of male gametes and fertilization. இங்க என்ன சொல்றாங்க, pteridophytes-உம் bryophytes-உம் இந்த இடத்துல ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. bryophytes and pteridophytes இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்க உங்க ஏரியானா நீங்க ஊட்டி கொடைக்கானல்ல தான் பார்க்கலாம். பட் ஆனா தரையில இருக்கீங்க, லேண்ட்ல திருச்சியில இருக்கீங்க, திருவண்ணாமலையில இருக்கீங்க, திருப்பதியில இருக்கீங்க, திருப்பதி மலை ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, திருச்சியில இருக்கீங்க, திருவண்ணாமலையில இருக்கீங்க, சென்னையில இருக்கீங்க, ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, செய்யாறுல இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கீங்க. ஆனா அந்த ஊர் வந்து பிளெயின்ஸ் லேண்ட், மழை பகுதி கிடையாது, இல்ல தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடிய பகுதி கிடையாது. இந்த மாதிரி ஏரியால யூ கேன் நெவர் சி என்னது bryophytes, pteridophytesலாம் பார்க்க முடியாது. ஏன்? அந்த பிளான்ஸோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் வேணும். ஸ்டாக்னன்ட் வாட்டரோ இல்ல மூவிங் வாட்டரோ வேணும். குளிரான பிரதேசம், தண்ணி. இப்ப மலைப்பகுதிகளில் மட்டும் தண்ணி இருக்குமா சார், தேங்கி நிற்குமா, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குமான்னா, ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச தண்ணியோட அந்த ஒரு தின் ஃபில்ம் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. தரையில வாட்டர் வந்து அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும் டாப் சாயில்ல. அந்த தின் ஃபில்ம் ஆஃப் வாட்டர் போதும், சின்ன அது கண்ணு கூட தெரியாது, ஈரப்பதமா இருக்க மாதிரியே நமக்கு தெரியும். அந்த ஈரப்பதமான கண்டிஷன் போதும் இந்த டெரிடோஃபைட் பிரயோஃபைட்டோட மேல் கேமெட் மூவ் பண்ணி ஃபீமேல் கேமெட்டை போய் ரீச் பண்றதுக்கு. ஆனா பிளைன்ஸ்ல தரைப்பகுதியில தின் ஃபில்ம் ஆஃப் வாட்டர்லாம் இருக்காது. வெயில் வந்துச்சுன்னா எல்லாம் காஞ்சி கருவாடா போயிடும், வாய்ப்பே இல்லை. ஏன்னா மலைப்பகுதியில உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ல லோ டெம்பரேச்சர், தின் ஃபில்ம் ஆஃப் வாட்டர்ங்கிறத மெயின்டைன் பண்ண முடியும். மழை பெஞ்சதுன்னா அடுத்த ஒரு 10-15 நாளைக்காவது அந்த தின் ஃபில்ம் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஒன்னும் இல்ல, மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல. மலையில மண்ணுல தேங்கி நின்ன தண்ணி ஒரு 10-15 நாளைக்கு ஓடை மாதிரி ஓடிட்டு இருக்குங்க. ஹில் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஓடையே இருக்காது. ஓடனா ஸ்ட்ரீம், அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் அது இருக்கவே இருக்காது. நேச்சுரலானா அது ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு அங்க இருக்காது. மழை காலத்துல மட்டும் ஒரு இடத்துல அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ தட் அந்த மாதிரியான கண்டிஷன் இருந்தாதான் உங்களுக்கு பிரயோஃபைட் டெரிடோஃபைட்ல வாட்டர்ல நமக்கு கேமெட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். பட் பிளெயின்ஸ்ல அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு பேஞ்ச மழையில நாளைக்கு முளைச்ச காலங்கிற மாதிரி மழை இப்ப காலையில பெஞ்சதுன்னா சாயந்தரம் மழை பெய்யாத மாதிரி ஆயிடுது, எல்லாம் பராச்சுன்னு காஞ்சி போயிடுது. அதனால இங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால டிஸ்ட்ரிபியூஷன்னா பிரசன்ஸ் ஆஃப் தி பிரயோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் வந்து லிமிடெட், ரொம்ப கம்மியான ஏரியால தான் இருக்கு. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் பாலினேட்டட் பிளான்ட்ஸ் ஆர், இது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல சொல்ல வந்துட்டாங்க, வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா அண்ட் ஹைட்ரில்லா. வாட்டர்ல பாலினேஷன் நடக்கக்கூடிய ஹையர் பிளான்ட்ஸ் which grow in fresh water. fresh waterனா தண்ணியில உப்பு கம்மியா இருக்கா, அது fresh water. வாட்டர் ரெண்டா பிரிப்பாங்க, fresh water, saline water அப்படின்னு. saline waterனா அந்த கடல் தண்ணி, இல்லைன்னா சம்டைம்ஸ் ஏரி குளமே உப்பு ஜாஸ்தியா இருந்தா அது saline water. குடிக்க முடியாது அந்த தண்ணியை, இல்ல அதை யூஸ் பண்ண முடியாத தண்ணி நம்மளால, அதுதான் saline water அப்படிம்போம். fresh waterனா we can use. அதுல சால்ட் கண்டென்ட் கம்மியான அளவு இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடாது, தேவையான அளவுக்கு தான் இருக்கு அதுல சால்ட் கண்டென்ட். அதான் ஃப்ரெஷ் வாட்டர், வி கேன் யூஸ் இட். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர், ஆறு, ஏரி, குளம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் செவரல் மெரைன் சீ கிராசஸ் சச் அஸ் ஜோஸ்டிரா, இதெல்லாம். நாட் ஆல் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் யூஸ் வாட்டர் ஃபார் பாலினேஷன். எல்லா அக்வாட்டிக் பிளான்ட்ஸும் வாட்டரை தான் யூஸ் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது. இது அசர்சன் ரீசன்ல கேட்கலாம். அசர்சன் all aquatic plants use water, notல இருந்து ஆரம்பிக்கும்.
not கொடுக்கலனா wrong, assertion is false. Not கொடுத்திருந்தாங்கன்னா assertion is true and reason is கரெக்டா கொடுத்திருக்காங்களா, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் assertion reason assertion அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். பாத்துங்க. In a majority of aquatic plants such as water hyacinthனா அந்த ஐகார்னியா plant இருக்குல்ல அது, and water lily, alli chedi, water lily, the flowers emerge above the level of water, are pollinated by insects or wind as in most of the land plants. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. not இப்போ சார் இந்த இடத்துல உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா. வேலை முடிஞ்சு போச்சு. இந்த 2 பேர் தான் வாட்டர் மூலியமா பாலினேஷன் நடக்கிறதுக்கு எக்ஸாம்பிள். மேலோட்டமா பார்த்து எக்ஸாம்பிள் மட்டும் ஜம்ப் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்க பாருங்க, வேலிஸ்னேரியா, வாட்டர் லில்லி, சாரி வாட்டர் ஹயசிந்த், ஐகார்னியா அண்ட் வாட்டர் லில்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, ஜோஸ்டிரா இந்த 3 வந்து உங்களுக்கு ட்ரூ வாட்டர் பாலினேஷன் நடக்கக்கூடியது. இதுல வேலிஸ்னேரியாவும் ஹைட்ரில்லாவும் ஃப்ரெஷ் வாட்டர், ஜோஸ்டிராங்கிறது மெரைன்ல இருக்கக்கூடிய கிராஸ். ஓகே, அதுல எல்லாம் உங்களுக்கு வாட்டர் மூலியமா தான் பாலினேஷன் நடக்குது. இப்போ வாட்டர்ல தான் இருக்கு அந்த பிளான்ட், ஆனா வாட்டர் பாலினேஷனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அவன் யார்? எக்ஸெப்ஷன். நாட் ஆல் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் யூஸ் வாட்டர் ஃபார் பாலினேஷன். யார் அவன்? வாட்டர் ஹைசிந்த் அண்ட் வாட்டர் லில்லி. இவங்களோட ஃப்ளவர்ஸ் வந்து இப்போ வாட்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் லெவல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் ஹைசிந்த் பிளான்ட்டோட லீஃப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். வாட்டர் ஹைசிந்த் பிளான்ட் இப்படி இருக்கு. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க வாட்டர் ஹைசிந்த் பிளான்ட். இதுல உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து எங்க வந்திருக்கும்? இங்க வந்திருக்கும். வாட்டர் லெவலுக்கு மேல ஃப்ளவர் இருக்கும். அப்ப தண்ணி வந்து ஜம்ப் பண்ணி இந்த பாலினேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காது. அப்போ இன்செக்ட் மூலியமாவோ விண்டு மூலியமா தான் பாலினேஷன் நடந்தாகணும். ஏன்னா ஃப்ளவர்ஸ் ஆர் எபவ் த வாட்டர் லெவல். எதுல? ஐகார்னியானா வாட்டர் ஹைசிந்த் அண்ட் வாட்டர் லில்லி, இந்த 2லயும் மறந்துடக்கூடாது. So the flowers emerge above the level of water and are pollinated by insects or wind as in most of the land plants. So land plantsல இருக்க மாதிரி உங்களுக்கு வாட்டர் ஹைசிந்த்லயும் வாட்டர் லில்லிலையும் விண்ட் ஆர் இன்செக்ட் மூலியமா தான் பாலினேஷன் நடக்குது. இப்ப திருப்பி பாருங்க, மெயின் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டாங்க. அதாவது வாட்டர் பாலினேஷனுக்கு வந்துட்டாங்க. வாட்டர் பாலினேஷன்ல யார சொல்றாங்க? வேலிஸ்னேரியாவை எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன் வேலிஸ்னேரியா வாட்டர் மூலியமா தான் பாலினேஷன் நடக்குது. The female flowers reach the surface of the water by long stalk and the male flowers or pollen grains are released on to the surface of the water. So water surfaceல pollen grain release பண்ணப்படுது. They are carried passivelyனா without using energy. அப்படியே வாட்டர் கரண்ட், வாட்டர் எந்த வழியில மூவ் பண்ணி போதோ அந்த வழியிலேயே போறது. கோ வித் த ஃப்ளோ அப்படிம்பாங்க. வாழ்க்கை உங்களை எங்க எப்படி கூட்டிட்டு போதோ அப்படியே போங்க அப்படிங்கிறது. நாசமா போயிடும். நம்ம ஒழுங்கா எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி போனாதான் விளங்கும். போற போக்குல எல்லாம் போகக்கூடாது. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா வேலிஸ்னேரியால போலன் கிரெயின்ஸ் வந்து கேரிடு பேசிவ்லி பை வாட்டர் கரண்ட்ஸ். ஸோ ஃபிகர் நம்ம பார்த்துக்கலாம் அந்த படம். Some of them eventually reach the female flowers and the stigma. Some of them. அதான் நம்ம சொல்லிட்டோம், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலே வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். ஒரு வேலிஸ்னேரியா மேல் ஃப்ளவர்ல இருந்து ஃபீமேல் வேலிஸ்னேரியா ஃப்ளவருக்கு போறதுக்குள்ள இடையில மீன் வரும், அதர் பிளான்ட்ஸ் வரும், நிறைய தடைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். Some of them reach successfully. ஸ்டிக்மாவை போய் அடைஞ்சிருது. In another group of water pollinated plants such as sea grasses, female flowers remain submerged. So female flower வந்து வாட்டர் லெவலுக்கு மேல போல, வாட்டரோட சர்ஃபேஸ்க்கு தான் வருதே தவிர வாட்டரை மிஞ்சிக்கிட்டு மேல பொத்துக்கிட்டு மேல எல்லாம் போல. தண்ணி லெவல்லே இருக்கிறாங்க வேலிஸ்னேரியால. போலங்கிரேன் அதோட சர்ஃபேஸ்ல வந்து சேரணும். ஓகே, இதே தண்ணிக்குள்ள சப்மர்ஜ்னா மூழ்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன் வாட்டர், இது சீ கிராஸ் எக்ஸாம்பிள். சீ கிராஸ்னா நம்மளோட ஜோஸ்டிரா தான் சீ கிராஸ். திடீர்னு சீ கிராஸஸ்னு கொடுத்துருக்கானே, கடல்ல இருக்க புல்லு யாரு? ஜோஸ்டிரா, மறந்துடாதீங்க. ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ரிமைன் சப்மர்ஜ்ட் இன் வாட்டர்
and the pollen grains are released inside the water. So உள்ளேயே ரிலீஸ் பண்ணி உள்ளேயே pollen grains in many such போய் pollination நடந்துட்டாங்க. Pollen grains in many such species are long, ribbon-like, and they are carried passively inside the water. இங்க பாருங்க, ஏர் பாலினேஷன்னாலும் விண்ட் பாலினேஷன்னாலும் சரி, வாட்டர் பாலினேஷன்னாலும் சரி, passively வாட்டர் கரண்டோட ஏர் கரண்டோட அப்படியே போக வேண்டியதுதான். ஓகே, some of them reach the stigma and achieve pollination. எல்லா இடத்துலயும் அவன் தெளிவா ஒரு டேர்ம் கொடுத்துருக்கான், சம். ஏன்னா எல்லாரும் போய் பர்டிகுலரா பர்ஃபெக்டா போய் ரீச் பண்ண முடியாது, வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். In most of the water pollinated species, pollen grains are protected from wetting. வெட்டிங்னா என்ன அர்த்தம்னா ஈரமாயி கொதன்னு போயிடுறது, ஊறி போயிடுறது. Wetting by mucilaginous covering. So mucilaginous oily substance. So pollen grain சுத்தி oily substance இருக்கும்போது அது தண்ணியில ஊறி வீணா போகாம இருக்கிறதுக்கு அது காப்பாத்திக்கும். இதுல அக்வாட்டிக் பிளான்ஸ், வாட்டர் பிளான்ஸ்ல. சரி, நெக்ஸ்ட். Both wind and water pollinated flowers are not very colorful and do not produce nectar. இந்த இடத்துல தேவையில்லாத ஆணியெல்லாம் பிளான்ஸ் வச்சுக்காது. ஏன்? காத்து, விண்டு, அதுக்கு உணர்வுகள்லாம் கிடையாது, அது எதையும் பிளான்ட்ல இருந்து எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ ஃப்ளவர்ஸ் அட்ராக்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெல் செடியில ஃப்ளவர்ஸ் அட்ராக்டிவா இருக்காது, சோளத்துல ஃப்ளவர்ஸ் அட்ராக்டிவா இருக்காது, புல்லு வகை எதுலையுமே உங்களுக்கு வாழைப்பூ அட்ராக்டிவா இருக்காது. ஸோ கிராஸ் டைப் எல்லாத்துலயுமே ஃப்ளவர்ஸ் அட்ராக்டிவா இருக்காது. மூங்கில் மரத்துல ஃப்ளவர்ஸ் அட்ராக்டிவா இருக்காது. ஏன்? இங்க வாட்டர் மூலியமாவோ இல்லது விண்டு மூலியமாவோ உங்களுக்கு பாலினேஷன் நடக்குது அப்படின்னா அங்க அட்ராக்டிவ் ஃப்ளவர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஏன்னா காத்துக்கும் தண்ணிக்கும் அட்ராக்டிவ் எது அன்அட்ராக்டிவ் எதுன்னு எதிர்பார்க்காது. நெக்டர்னா அதுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஆஃப் கலர்ஃபுல் ஃபிளவர்ஸ் அண்ட் நெக்டர்ஸ்லாம் தேவையே இல்லை, இருக்காது. வாட் வுட் பி த ரீசன் ஃபார் திஸ்? ரீசன் இப்பதான் சொன்னோம். வாட்டருக்கோ விண்டுக்கோ இந்த இதெல்லாம் தேவையில்லை, ரிவார்ட்ஸ் அதெல்லாம் தேவையில்லை, ஃப்ளோரல் ரிவார்ட்ஸ்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் யூஸ் எ ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் அஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். இதுதான் வேலிஸ்ன் ஏரியாவில் நடக்கிறது. ஸோ மேல் ஃப்ளவர்ல இருந்து pollen grain சர்ஃபேஸுக்கு போய் சர்ஃபேஸ்ல இருக்க வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்க ஃபீமேல் ஃப்ளவரோட ஸ்டிக்மால போய் ரீச் பண்றது வேலிஸ்ன் ஏரியாவில். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இன்செக்ட் பாலினேஷன், இன்செக்ட் மூலியமா நடக்கிற பாலினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் யூஸ் எ ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் அஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ். ரேஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ்னா அது இன்செக்டா இருக்கலாம், ஆண்ட்ஸ் அந்த எறும்பா இருக்கலாம், அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பீஸ், மோஸ்ட்லி பீஸ் தான் அதிகமா பாலினேஷன் ஏற்படுத்துறது. அனிமல்ஸ்ல அதிகமான பாலினேட்டர் ஹைலி சான்ஸ் பாலினேட்டர்ஸ் யாருன்னா பீஸ் தான், மறந்துடாதீங்க. அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. பட்டர்ஃபிளைஸ், ஃபிளைஸ், பீட்டில்ஸ்னா வாஸ்ப், ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல. ஓகே, ஆண்ட்ஸ், மாத்ஸ், பேர்ட்ஸ். மாத்ஸ்னாலும் பட்டர்ஃபிளைனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட்டர்ஃபிளை அட்ராக்டிவ் கலர்ல, ஆரஞ்சு கலர்ல, எல்லோ கலர்ல, ரெட் கலர்ல, வயலட் கலர்லாம் இருக்கும். மாத்துங்கிறது பிரவுன் கலர்ல அன்அட்ராக்டிவா இருக்கும். பேர்ட்ஸ், பறவைகள், சன் பேர்ட்ஸ் அண்ட் ஹம்மிங் பேர்ட்ஸ் அண்ட் பேட்ஸ்னா வௌவால் are the common pollinating agents. Among the animals, insects, particularly bees, are dominant biotic pollinating agent. Already neatல கேட்ட கேள்வி. Even larger animals such as some primates என்னன்னா கையில fingers, digits ஓட இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் primates, குரங்கு. ஓகே, கையில ஃபிங்கர்ஸ், இவங்க கூட பாலினேட்டிங் ஏஜென்ட்டா இருக்காங்க. ஓகேங்களா? லெம்யூர்ஸ், பிரைமேட்ஸ்ல எக்ஸாம்பிள் லெம்யூர்ஸ். கையில விரல்களோட டிஜிட்ஸோட இருந்தா பிரைமேட்ஸ். கை எக்ஸ்டர்னலா அந்த ஹேர்லாம் இருக்கும் பிரைமேட்ஸுக்கு. அப்நார்மல் ஆர்போரியல்னா ட்ரீ டுவெல்லிங், மரத்திலேயே இருக்கிறது, ரோடன்ஸ். ஆர் ஈவன் ரெப்டைல்ஸ், ஜெக்கோ லிசார்ட் அண்ட் கார்டன் லிசார்ட், அந்த பள்ளி மாதிரி ஊர்ந்து போ லிசார்ட் have also been reported as pollinators in some species. சில ஸ்பீசிஸ்க்கு இவங்க கூட pollinators இருக்காங்க. Pollinating agents தான் pollinators. Often flowers of animal pollinated plants are specifically adapted for the particular species of animals. So ஒரு particular animal ஒரு particular speciesக்கு pollinating agent இருப்பாங்க. வேற ஒரு அனிமல் திடீர்னு பாலினேட்டிங் ஏஜென்ட்டா வர மாட்டாங்க. அதான் சொல்றாங்க, எக்ஸ்க்ளூசிவா இருப்பாங்க.
Majority of the insect pollinated flowers are large, colorful, fragrant, நல்ல ஸ்மெல் வரும் and rich in nectar. nectar ஜாஸ்தியா இருக்கும். அப்பதான் பூச்சி போய் உட்காரும். பூச்சிகளுக்கு ரிவார்டு கொடுக்கணும் ஃப்ளவர். இல்லைன்னா அது வந்து சும்மாலாம் உட்காந்துட்டு போய் இன்னொரு ஃப்ளவர்லாம் உட்காராது. நெக்டர் குடிக்கிறதுக்காக தான் வந்து உட்காரும். அட்ராக்டிவா இருக்கு ஃப்ளவர், அதனாலதான் வந்து உட்காரும், இல்லைன்னா வராது. when the flowers are small, பூ சின்னதா இருக்கு, a number of flowers are clustered into an inflorescence. group of flowers தான் inflorescence. குட்டி ஃப்ளவருக்கு ரொம்ப குட்டியா ஒரு ஃப்ளவர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது பூச்சி கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது இன்ஃப்ளாரசன்ஸா, குரூப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ், சாரி குரூப் ஆஃப் ஃப்ளவர் சேர்ந்து இன்ஃப்ளாரசன்ஸா இருந்ததுன்னா பூச்சிகளுக்கு தெரியும். to make them conspicuous. conspicuous அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெளிவா விசிபிளா இருக்கிறது. conspicuous அப்படிங்கிற டேர்ம் எங்க வந்தாலும் மறந்துடாதீங்க. conspicuous nucleus அப்படிலாம் சொல்லுவாங்க. தெளிவானது, அப்படி தெரியும், பார்த்தா இருக்குன்னு தெரிஞ்சா conspicuous. inconspicuousனா இருக்கிறதே தெரியாது. சோ எப்பவும் நம்ம conspicuous இருக்கணும், இருக்கிறது தெரியணும். ஓகே. animals are attracted to flowers by color and or fragrance. so animals வந்து இன்செக்ட் எப்படி எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது, நெக்டர், லார்ஜ் ஃப்ளவர், கலர்ஃபுல், ஃப்ராக்ரன்ஸ், ஸ்மெல் நல்லா இருக்கணும். குட்டி ஃப்ளவரா இருந்தா குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும், அதெல்லாம். அதே அனிமல்ஸ் அப்படின்னு வரும்போது சார் இன்செக்ட் அனிமல் தான், பட் லார்ஜர் சொல்றாங்க. லார்ஜர் அனிமல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு த ஃப்ளவர் பை flowers by color and fragrance and the smell, அதெல்லாம். The flowers pollinated by flies and beetles secrete foul odor. இது நீட்ல ஆல்ரெடி கேட்டாங்க, திருப்பி கேட்கலாம். flies and beetles, அந்த வண்டுலாம் இருக்குல்ல, அது வந்து பாலினேஷன் பண்ணா அந்த ஃப்ளவர்ல கெட்ட வாடை வரும். foul odors to attract these animals, to sustain animal visits. animal visits வந்து நீடிச்சு நிலைச்சு இருக்கணும், திருப்பி திருப்பி அனிமல்ஸ் வந்து விசிட் பண்ணணும். to sustain animal visits, the flowers have to provide rewards to the animals. so அந்த அனிமலுக்கு ஏதாவது கொடுத்தாதான் திருப்பி அந்த அனிமல் ரிட்டர்ன் அங்க வரும். அதனால nectar and pollen grains are the usual floral rewards. யூஸ்வலா நெக்டரும் போலன் கிரைன் தான். ஏன்னா போலன் கிரைன்ஸ் கூட சில சமயம் ஹனி பீஸ்லாம் போய் அவங்களோட கூடு கட்டுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் போலன் கிரைன்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபார் ஹார்வெஸ்டிங் த ரிவார்டு எடுக்கிறதுக்காக, அந்த நெக்டர் போலன் கிரைன் எடுத்துக்கிறதுக்காக from the flower, the animal visitors come in contact with the anther and the stigma. so ஒரு ஃப்ளவர்ல ஆந்தர், இன்னொரு ஃப்ளவர்ல போய் ஸ்டிக்மாவோட கான்டாக்ட் பண்ணும்போது பாலினேஷன் நடந்துரும். the body of the animal gets a coating of pollen grain. so pollen grain இங்க வந்து பாத்தீங்கன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், இன்செக்ட் மூலியமாவோ அனிமல் மூலியமாவோ pollen grain ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா pollen grains அங்க வந்து ஸ்டிக்கியா இருக்கும், அப்பதான் ஒட்டிக்கிட்டு போகும். அதனால pollen grains ஒரு கோட் விழுந்துரும். which are generally sticky in animal pollinated flowers. when the animal carrying pollen on its body comes in contact with the stigma, it brings about pollination. so stigmaல போகும்போது அந்த pollen grain ஸ்டிக்கியா தானே இருக்கு, ஸ்டிக்மால ஒட்டிக்கும், அந்த இன்செக்டோட பாடியில இருந்து ஸ்டிக்மால போய் ஒட்டிக்கும். in some species, floral rewards are in providing safe places to lay eggs. an example is that of the tallest flower of Amorphophallus. டாலஸ்ட் ஃப்ளவர், லார்ஜஸ்ட் அவன் கொடுக்குற அந்த டேர்ம்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டாலஸ்ட் ஃப்ளவர் ஆஃப் Amorphophallus. the flower itself is about 6 feet, 6 அடி. நம்மளே 6 அடி இல்லை, 5.2ங்கிறாங்க, 5.6ங்கிறாங்க. 6 feet இருக்கிறவங்க ரேர் தான். ஸோ 6 feet in height. ஃப்ளவர் மட்டும் 6 feet. இதுல a similar relationship exists between a species of moth and plant yucca, where both species, moth and the plant, cannot complete their life cycle without each other. ஏன்னா யுக்கா போய் யுக்காங்கிற பிளான்ட்ல மாத் போய் முட்டைகளை இடும். அந்த மாத்தோட யங் ஒன்ஸ் லார்வாலாம் டெவலப் ஆகிறதுக்கு அந்த யுக்கா பிளான்ட்டுக்குள்ள இருக்கணும், ஃப்ளவருக்குள்ள. அண்ட் உள்ள பாலினேஷன் நடக்கிறதுக்கும் அந்த மாத் உள்ள போயிட்டு விசிட் போயிட்டு வெளியே வந்தாதான் பாலினேஷன் நடக்கும். the moth deposits its eggs in the locule. loculeனா அதுக்குள்ளதான் நமக்கு வந்து என்ன இருக்கு, ஓவியூல் இருக்கு. லோக்யூல்குள்ளதான் ஓவியூல் இருக்கும் ஆஃப் த ஓவரி அண்ட் த ஃப்ளவர். ஃப்ளவர் வந்து என்ன கொடுக்குறது, இன் டர்ன் கெட்ஸ் பாலினேட்டட் பை த மாத். மாத் உள்ள போயிட்டு எக்ஸை லேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது பாலினேஷனும் நடந்துடும். the larvae of the moth comes out of the eggs as the seed starts developing. ஸோ பாலினேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளவர் ஓவியூல் வந்து சீடா டெவலப் ஆகும்போது மாத்தோட எக்ல இருந்து லார்வா வெளியே வந்துடும். லார்வானா குட்டி புழு, அது வெளியே எஸ்கேப் ஆகி வந்துடும். ஓகே.
why don't you observe some flowers of the flowering following plants or any other available to you? Cucumber, mango, people, coriander, papaya, onion, lobia, cotton, tobacco, rose, lemon, eucalyptus, banana. Try to இதுல வந்து என்ன கேக்குறாங்க, why don't you observe some flowers of the following plants னு சொல்லி ஒரு list of plants கொடுத்திருக்காங்கல்ல. why don't you observe? ஏன் நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடாது? வேற வேலை இல்லை. நீட்டுக்கு எவ்வளவு படிக்கணும், இந்த எக்ஸாம் இருக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, போர்டு எக்ஸாமுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி போய் உட்காந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு நீட்டுக்கு மார்க் கொடுப்பியா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நம்ம படிக்கணும், ரீசன் அதை சொல்லிடலாம். ஓகே, சோ இதெல்லாம் ஏன் நீங்க கலெக்ட் பண்ணக்கூடாது கேள்வி கேட்கறாங்க, நம்ம பதில் சொல்றோம். யார் உட்காந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு, கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி பாக்குறதுக்கு டைம் பத்த மாட்டேங்குதான். இதுல இதெல்லாம் ஏன் கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ணணுமா இல்லையா? நம்ம சொல்லிட வேண்டியதுதான். ஓகே, try to find out which animals visit them and whether they could be pollinators. இது எதுக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் யாரு பாலினேட்டர்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நேர்ல போய் பார்க்க வேண்டாம். பட் குக்கும்பருக்கு யாரு பாலினேட்டர், பீப்பிளுக்கு யார் பாலினேட்டர், கொரியாண்டருக்கு யார் பாலினேட்டர், ஏன்னா அவன் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கொஸ்டின் போர்டு எக்ஸாம்லையும் கேட்பாங்க, நீட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அது அப்புறம் அந்த டாபிக், அந்த பார்ட் மட்டும் நான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த எக்ஸாம் பனானாஸ் இதெல்லாம் யாருன்னு. ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் டு patiently பொறுமையா observe the flowers over a few days and at different times of the day. ஸ்கூல் போகணும், சாட்டர்டே சண்டே லீவ் விட்டா உட்காந்து என்ன பூச்சி வருதுன்னு வாழை மரத்தையும் அரச மரத்தையும் கொரியாண்டர் அப்புறம் மேங்கோ ட்ரீ குக்கும்பரையும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தா ஏன் குரங்கு மாதிரி மரத்து மேல ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்கம்பாங்க. ஈவன் அந்த பயாட்டிக் பாலினேட்டர்ஸே வந்தா கூட நம்மளை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடும். பூச்சி எல்லாம் வராது நம்ம அங்க உட்காந்து இருந்தோம்னா. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டே ஆஃப் த டைம், டிஃப்ரெண்ட் டேஸ்ல போயிட்டு நீங்க கொஞ்ச நாள் அதுல போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ குட் ஆல்சோ ட்ரை டு சி வெதர் தேர் இஸ் எனி கோரிலேஷன் இன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் flower to the animal and visits it, that animal that visits it. So அனிமலுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் அந்த அனிமல் வந்துட்டு போகுதா, அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, carefully observe it. If any other of the visitors come in contact with the anthers and the stigma, as only such visitors can bring about pollination. ஒரு பர்டிகுலர் விசிட்டர் தான் வராங்களா அப்படிங்கறத பாருங்க. Many insects may consume pollen or the nectar without bringing about pollinations. இது வந்து திருட்டுத்தனம் பண்றவன். நிறைய இன்செக்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், நெக்டரை சாப்பிட்றோம், போலன் கிரைனையும் தின்றோம், ஆனா பாலினேஷனை ஏற்படுத்தாது. Such floral visitors are referred to as pollen or nectar robbers. போலனை திருடிட்டு போறான், நெக்டரை திருடிட்டு போறான், எந்த உதவியும் பண்ணாம. You may or may not be able to identify the pollinators, but you will surely enjoy your efforts. சொல்லிட்டான். நீங்க few days, different time of the days போய் ஃபாலோ பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. பாலினேட்டர்ஸ், பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணாம போகலாம், ஆனா அதை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா, ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அதுதானே சொல்றான், உங்க எஃபர்ட்டுக்கு பார்த்து சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் அவுட் பிரீடர் டிவைசஸ். இது அவுட் பிரீடர் டிவைசஸ் மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா, இதுல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். டபுள் ஃபர்டிலைசேஷன் இதெல்லாம் நாளைக்கு பார்த்து மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளை மறுநாளுக்குள்ள முடிச்சிடலாம். இன்னும் 2 நாள்ல முடிச்சிடலாம் இந்த சாப்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவுட் பிரீடர் டிவைசஸ்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். டபுள் ஃபர்டிலைசேஷன் இதெல்லாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க போய் படிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை. See you tomorrow. Bye. Take care.